ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வாழைக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து சிப்ஸ் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக மலுவாக கிடைக்குதுங்க. இப்போது இந்த சிப்ஸ் எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வாழைக்காய் சிப்ஸ் செய்யலான்றதையும் பார்த்துடலாம். நம்ம எப்பவும் போல் வாழைக்காய் பொரியல் செய்யறதை விட்டுட்டு நம்ம வந்து வாழைக்காய் சிப்ஸும் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 வாழைக்காய் வந்து எடுத்துருக்குங்க. இந்த வாழைக்காவை பார்த்திங்கன்னா நம்ம தோல் சீவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோலை சீவி வச்சு இது வந்து 3 பீஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. இப்போது நீட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு போல் இருக்கும். அதனால் நீட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது ஃபுல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு சீசன் டைமில் இந்த மாதிரி வாங்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணீரை ஊற்றி விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி நம்ம ஊற்றி முன்னாடி வச்சிடணும், இல்லைனா வந்து கலர் வந்து மாறிடும். இப்போ இது கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம், நல்லா முழுகிற அளவுக்கு. இப்போ கருத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம முன்கூட்டியை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கலர் வந்து மாறாது, இல்லைனா கருப்பாக வந்து ஆறிடுங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கல்லுப்பு சேர்க்கறதுனால நமக்கு வந்து கலர் வந்து மாறாது, ரெண்டாவது சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு அந்த பாத்திரத்துலேயே வந்து சேர்த்துட்டோம் பாருங்கள். இப்போ இது கூட நான் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் வந்து பொரிக்கிற அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நான் வந்து பொட்டுக்கடலை மாவு தான் வந்து எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட வந்து கடலை மாவு இல்லாததுனால நான் பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம 1/2 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா புளிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பஜ்ஜி மாவில் கூட போட்டு பொரிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து பஜ்ஜி மாவு இல்லாததுனால என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த சிப்ஸை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட கடலை மாவு என்ன மாவு இருக்கோ நீங்கள் வந்து அந்த மாவை வச்சு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஆனால் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், நல்லா ஒட்டி வரணும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதையும் பார்த்தலாம் பாருங்கள். நான் வந்து நல்ல மசாலாலாம் அந்த மாவெல்லாம் நல்லா ஒட்டி வர அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் கூட அப்படியே ஊற விட்டுடுங்க. நல்லாவே நல்லா ஊறி வந்துடும் அதில் இருக்கிற புளிப்பு உப்பு காரம் எல்லாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலாலாம் வந்து உடஞ்சிரும் இல்லையா. நான் வந்து கடலை மாவு வந்து சேர்க்கலை, நான் வந்து பொட்டுக்கடலை வந்து தான் சேர்த்துருக்கேன். அதனால் நமக்கு அந்த மசாலாலாம் உதிர்ந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ அப்படியே வந்து நல்லா வச்சிடலாம். இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது போட்டு பொரிக்கும் போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மசாலாலாம் உடஞ்சி போகாமல் நல்லா ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடுங்க. இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும் மசாலாலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கரண்டியை போட்டு நல்லா திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சிப்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாவும் சூப்பராக வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சிப்ஸ் வந்து நல்லாவே வெந்துட்டு அந்த எண்ணெயில் சலசலப்புலாம் வந்து லைட்டாக வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு நல்லாவே வந்து சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வந்து நம்மளோட சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வந்து அப்படியே வடிச்சிட்டு நம்ம வந்துட்டு இதை சாப்பிட்ற வேலை தாங்க. இப்போ பாருங்கள்
இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து நல்லா இழுத்துக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா முதல்ல வந்து போட்டு பொரிச்சா அதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா மாவு இருக்கு இல்லையா நல்லா வந்து கோட் பண்ணோன்றதுக்காக நான் மேலே வந்து இதோட போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. முன்னாடியே வந்து நான் பொரிச்சது தான் திரும்பவும் இதில் போட்டு அந்த மசாலாலாம் வேஸ்ட்டு போகக்கூடாதுன்றதுனால நான் போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் வந்து அதே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாங்க. இப்போ பொரிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போலவே இருக்கும். அதாவது டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லாவே மசாலா வந்து சூப்பராக முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே ஒட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் 2 முறை கூட கோட் பண்ணி போடலாம், ஆனால் டைம் வந்து எடுத்துக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அதிலே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். வாழைக்காய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதே மெத்தடில் இந்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த சிப்ஸு நம்ம வந்து சீசன் டைம் தான், ரொம்பவே வந்து மலுவாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது. வந்து நம்ம காய வச்சு தூக்கி போட்டதை விட்டு இந்த மாதிரி செஞ்சு சிப்ஸு கொடுங்க. அந்த சிப்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.